அனுப்பியிருக்கிறேன் மச்சா, என்னால் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை நேரில் கொண்டு வர டைம் இல்லை, இந்த பத்திரிக்கையவே என் அழைப்பாக எடுத்து திருமணத்துக்கு வந்து விடவும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். நான் திருப்பி அனுப்பினேன். எனக்கு பட்டிமன்றம் இருக்கிற காரணத்தினால் என்னால் உன்ற கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்க முடியாது, இந்த 500 ரூபாயை மொய்யா வச்சுக்கோன்னு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டேன். ஊடு தேடி வந்து கூப்பிட்டாவே போறதுக்கு யோசிக்கக்கூடிய சமூகம் நம் தமிழ் சமூகம். விருந்தினர் முகம் எப்படி இருக்குமா? அனிச்ச மலரை விட மென்மையா இருக்குமா? கொஞ்சம் மோசமா பல்ல வெறுவிட்டோ முகத்தை காட்டிட்டோ சோறு வாட்டா நல்ல மனுஷன் சோறு சாப்பிட மாட்டேன். அப்பேற்பட்ட பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. ஆனா இன்னைக்கு சொந்தக்காரவங்களை ஒரே மாதிரி பாக்குறாங்களா? அவங்க அப்பனோட்டு சொந்தம் வந்தா ஒரு மாதிரி, எங்க சொந்தம் வந்தா ஒரு மாதிரி, எங்க அக்கா வந்தா ஒரு மாதிரி, அவங்க அக்கா வந்த ஒரு மாதிரி. கல்யாண செலவு எவ்வளவு ஆச்சுன்னு அண்ணா, எங்களுக்கு 96 லட்சம், பொண்ணூட்டுக்காரருக்கு 96 லட்சம்னு. அட பைத்தியாரா, அந்த 2 கோடி ரூபாய் பேங்கில் போட்டீங்கன்னா சாக மட்டுக்கு அந்த புள்ள கடமாங்காத வாழ்க்கை நடத்திட்டு போவாளாடா. கொண்டு போய் ஏண்டா 96 லட்சத்துக்கு எவனோ பொழைக்கிற கொடுக்குறீங்க.